நம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இது பாரதியார் சொன்ன வரிகள். அந்த வான்புகழ் கொண்ட வள்ளுவர் யாரு? அவரோட கதை என்ன? அதாவது சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது கிமு 31ல நம்ம சென்னையில இருக்கிற மயிலாப்பூர்ல பிறந்தவர் தான் திருவள்ளுவர். இவர் ஒரு சாதாரண நெசவாளியாக தன் வாழ்க்கையை தொடங்கினாலும் அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே உலகத்தை ஆளக்கூடியதாக இருந்தது. அவருடைய மனைவி வாசுகி அம்மையார் மேல இவர் வச்சிருந்த அன்பு, அவங்களோட ஒழுக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய உதாரணம். அப்போ மதுரையில இருக்கிற தமிழ் சங்கம் தான் புலவரோட திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கும். திருவள்ளுவர் தான் எழுதின 1330 திருக்குறளையும் எடுத்துட்டு மதுரைக்கு போறாரு. அப்போ அங்க இருக்கிற புலவர்கள் யாரும் திருவள்ளுவர் எழுதின நூலை ஏத்துக்க தயாரா இல்லை. அணுவை துளைத்து ஏழ் கடலை பூட்டி குறுகத்தறிந்த குரல், அதாவது ஒரு சின்ன அணுவை துளைச்சு அதுல 7 கடலை அடைச்ச மாதிரி மிகச்சிறிய 2 வரியிலையும் உலக தத்துவங்கள் எல்லாத்தையும் வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு அவ்வை சான்றிதழ் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற பொற்றாமரை குளத்தில் சங்க பலகை மேல் தன் நூலை வைக்கிறார். அந்த பலகை தகுதியற்ற நூல்களை தள்ளிவிடும். ஆனால் திருக்குறளை தாங்கி பிடித்தது. அப்போ உலகம் உணர்ந்தது, இது வெறும் நூல் அல்ல, உலக பொதுமறையினர். சாதி, மதம், மொழி என அனைத்தையும் கடந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும் 133 அதிகாரத்துல நம்ம வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் தன் வாழ்நாள் லட்சியத்தை அடைய ஔவையார் ஒரு பெரிய தூணாக இருந்தாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.